கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாக்கிட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ ஏதோ கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 27வது வசனமும் வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். மோசையின் காலகட்டங்களிலே ஆண்டவர் மோசையை அழைத்து அந்த மோசையுடைய ஊழியத்திலே ஆசாரிய பணியை செய்கிற ஆரோனிடத்தில் நான் சொல்றத சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கிறது போல என்னுடைய சார்பிலே எனக்காக என் பிள்ளைகளை என்னுடைய ஸ்தானத்திலே நின்று ஆசீர்வதியுங்கள் என்று மோசே மூலமாக ஆரோனுக்கு சொல்லுகிறார். ஆரோன் தான் அன்றைக்கு ஆசாரிய பணியை செய்து கொண்டிருந்தவன். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்து சொல்லுகிறார், உங்கள் மேல் சமாதானமாய் இருக்க கடவர் என்று சொல்லி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாக, ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வடிவம் எப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை கட்டாயம் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்காமல் அனுப்பிவிடக்கூடாது என்பதிலே நம் ஆண்டவர் உறுதியாயிருந்தார். இந்த வசனம் அதைத்தான் உங்களுக்கு அதிகமாய் சுட்டி காட்டுகிறது.
நீங்க இப்படியா என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற என்னுடைய கிருபை நான் என் பிள்ளைகள் மேலே என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவர் மேல ஆண்டவருடைய முகத்தை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர், உங்கள் மேல் சமாதானமாயிருக்க கடவர். அது மட்டுமல்ல, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு உன்மேல் கிருபையாயிருக்கிற தேவன். அவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். இன்னைக்கு பிறகு அந்த கிருபை எதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் உன்னை தகுதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரகாசம் ஒரு மனுஷன் மேல விழுந்துருச்சுன்னா ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தையே அவன் நினைச்சு பார்க்காத லெவலுக்கு கொண்டு போவார். எனவே தான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உண்மையிலே பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையை கொடுத்த உடனே ஒரு தகுதி உனக்கு வந்துடும். அந்த தகுதி என்ன பண்ணும்? உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். இன்றைக்கு வரைக்கும் அறைக்குள்ளே முடங்கி கிடந்து டிப்ரெஷன்ல என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு சொல்லுகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். உன் ஒளி வந்தது, உன்னுடைய மேல ஆண்டவருடைய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் தங்கி இருந்து இனி மகிமையான காரியங்களை செய்யுமா. அப்ப ஆண்டவருடைய மகிமை உன்மேல இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கூட இருக்கிறத நீ யாரிடத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சக்கரை இருக்கிற இடத்த தேடி எறும்பு மொய்ச்சு அப்படியே வந்திருக்குமோ, யாரும் எறும்புக்கு சொல்ல வேண்டாம் இங்க சக்கரை இருக்குன்னு. அப்படியே லைன் கட்டி வருவாங்க, அப்படி கும்பலா வருவாங்க. இந்த டவுன் பஸ் எல்லாம் லைனா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி லைன் கட்டி அப்படியே வருவாங்க. வர்றவங்க எல்லாரும் அந்த வாசனையை பார்த்து வரும். அதுகளுக்குன்னு ஒரு விசேஷித்த கிருபை. எங்க சக்கரை இருந்தாலும் அந்த சக்கரை அவங்களை இழுக்கும். அதே போல என் இனிமையான நேசர் உனக்குள்ளால வந்துட்டாருன்னா, ஒளியாம் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இப்ப பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில அவன் பிழைக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு போனான். ஆனா என்ன நடந்தது? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-3 சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணி குடியிரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்னா இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவன் மேல தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை அனுப்பி அவனை முகமுகமாய் பார்த்து ஒரு காரியத்தை சொல்ற, நீ வேற எங்கேயும் போகாத, இந்த ஊர்லயே இரு, இந்த கேரார்ங்கிற பட்டத்திலே இரு, இந்த பட்டணத்திலே ஒன்று ஆசீர்வதிப்பேன். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? பஞ்ச காலம். கேரார் பட்டணம் பஞ்சத்தில் கிடக்கிறது. மழை கிடையாது, விவசாயம் கிடையாது. அங்க இருக்கிற ஊர் ஜனங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் அவன் பிழைக்க வர்றான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவன் மேல் தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அவ்வளவுதான். அவன் மேல முகத்தை பிரகாசம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ற, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த பஞ்சத்தை கண்டு எங்கேயும் ஓடிராத, எகிப்துக்கெல்லாம் போயிடாத, நீ இங்க இரு. ஏன்னா ஆண்டவருடைய பார்வை அவன் மேலே பட்டது. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அது சொல்றாரு, இதே ஊர்ல உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னாச்சு தெரியுமா? அவன் பஞ்ச காலத்துல மழை இல்லாத நேரத்துல நம்பி போய் ஒரு கிணற தோன்றான். அந்த கிணறுல தண்ணி தாராளமா பெருக்கெடுத்து வருகிறது.
அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க. இது எங்க ஊரு, எங்க கிணறு, இந்த இடத்துல நீ விவசாயம் பண்ணக்கூடாது, சண்டை போடுறாங்க. இந்தாப்பா வச்சுக்க, அவனுக்கு தெரியும் ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் புதிய வழியை திறப்பா. ஹல்லேலூயா. திருப்பி இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினான். ஆனா அவங்க எல்லாரும் ஃபெயிலியர் ஆன இடத்துல தான் இவன் கிணறு தோன்றான். அவங்க எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதனால இந்த பஞ்ச காலத்துல அவங்க யாரு நம்பி கிணறு போட அது யாருமே தயாரா இல்லை. ஆனா இன்னொரு இடத்துல கிணறு தோண்டினா அங்கேயும் தாராளமா தண்ணி வந்தது. என்ன நடந்துச்சு? அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. சரி இந்தாப்பா வச்சுக்க கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனான். 3வது இடம் அவனுக்கு ரகபோத்தின் இடமாய் மாறினது. ஹல்லேலூயா. வாக்குவாதம் இல்லாத ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுத்து பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன், வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறிட்டான். வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிச்சார். அப்ப பாருங்க, ஒளியாம் இயேசு அவனுக்குள்ளால தரிசனமாகி அவனிடத்துல வந்த உடனடியாக அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கிறது. அதன் நிமித்தம் அந்த தேசத்தினுடைய ராஜாவாகி அபிமெலேக்கு அவங்க சேனாதிபதிகளுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை கேள்விப்படுறாங்க. நம்ம ஊர்ல பிழைக்க வந்தவன் ஒருத்தன் நம்ம எல்லாரையும் தாண்டி மகா பெரிய ஐஸ்வர்யவானா பணக்காரனா மாறிட்டு இருக்கிறான் அப்படின்ற செய்தி ஊர் உலகம் எல்லாம் போனது மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கும் அது போய் சேர்ந்தது. நான் என்ன சொன்னேன்? சர்க்கரை இருக்கிற இடத்தை தேடி ஈக்கள் மொய்ச்சிட்டு வர மாதிரி என் இனிமையான இயேசு இருக்கிற அந்த ஈசாக்குடைய வீட்டை தேடி, ஈசாக்கை தேடி அபிமெலேக்கு ராஜாவும் ஸ்தானாதிபதியும் சேனாதிபதியும் அவனுடைய நண்பர்களும் தேடி வந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாராமே, உன் கிருபையின் தேவன் உங்களோட இருக்கிறாராமே, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லுகிறார்கள். சொல்றாங்க, ஈசாக்கே நான் ஒரு பெரிய ராஜா தான், என்னுடைய ராஜரீகத்துக்கு கீழே இருக்கிறது உண்மைதான், நீ ஒரு என் குடிமக்களிலே ஒருவனாய் இருக்கிறது உண்மைதான். ஆனா நானே தேடி வந்து உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன்னை பார்க்க அங்க அதுதான் நடந்துச்சு. வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்றாங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்றாங்க. அதாவது இவர் தேசத்தினுடைய ஒரு பிரஜை ராஜாவை தேடி போறது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு குடிமகனை தேடி ராஜாவும் சேனாதிபதிகளும் தேடி வர்றாங்கன்னா அங்கதான் கிருபை வேலை செய்கிறது. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஈவு கிருபை அங்க வேலை செய்து. கிருபையின் தேவன் அவனிடத்துல தரிசனமாய் சொல்றார், தன்னுடைய முகத்தை அவனுக்கு பிரசன்னமாய் கொடுத்து விட்டு சொல்றார், நீ இங்க இருடா, எங்கேயும் போகாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவன் பிழைக்க வந்த இடம், வந்த நேரம், அதுவும் பயங்கரமான பஞ்சம். வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தை 26ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்தில் இருந்தது. அப்பொழுது அவன் தன் மனைவி அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு பிழைக்க போனானா. பாருங்க, பஞ்ச காலத்தெல்லாம் தாண்டி ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு சீசன் எல்லாம் கிடையாது. எல்லா சீசன்லையும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நல்ல நாள் யமகண்டம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொன்னேன்னா, எதுலெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தகுதிப்படுத்துறதுக்கு கிருபை உங்களை லிஃப்ட் பண்ணி விடும். அந்த கிருபை உங்களை தூக்கி விடன்னு ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அதனால இந்த கிருபையை ஒருவனும் அற்பமாய் எண்ணி விடக்கூடாது. அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருந்த எங்க உலகத்துல அத்தனை பேருக்கும் ஒரு டேன் வரும், அன்னைக்கு நீங்க மேல வருவீங்க. இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு சக்கரம் மாதிரி. சக்கரன்னா உங்களுக்கு தெரியும், வீல். அது அப்படியே இன்னைக்கு உன்னுடைய டேன் கீழே இருக்கும், பூமியில இருக்க மிதிக்கிற அளவுக்கு இருக்கும். எல்லாரும் கீழே போட்டு சவுட்டி தேய்ச்சி மிதிச்சு உங்களை ஒரு மனுஷனை கூட நினைக்காம ஒரு காகிதத்தை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருப்பாங்க. ஆனா அதே சக்கரம் சுத்தி மேல வரும்,
நீ தான் டாப்ல இருப்ப. ஹல்லேலூயா. உன்னை சுத்தி டாப்ல கொண்டு வந்து அழகு பார்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். இன்னைக்கு பிறகு உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. நீங்க யார் இடிஞ்சு கிடந்திருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை இன்னைக்கு இறங்கும். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிருபையின் வரம், ஏதோ ஒரு கிருபையின் தாளந்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். அதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க அது தேடி கண்டுபிடிச்சி அதை வச்சுதான் நீங்க ஓடணும். அதுதான் உனக்கு சாப்பாடும் போடும். அதான் உன்னை ராஜாக்கள் மத்தியில உட்கார வைக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை உங்ககிட்ட போட்டிருக்கிறார். ஏதோ ஒரு கிருபையின் வரத்தை, ஏதோ ஒரு கிருபையின் டேலண்ட் உனக்குள்ள இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டில் கலக்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் கலக்கிறாங்க, ஒரு சிலர் பாட்டு பாடியே கலக்கிறாரு, ஒருத்தர் இசையமைச்சு கலக்கிறாரு, ஒருத்தர் கேமராவிலேயே கலக்கி பெரிய ஆளாகிறாரு. எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் அதை இன்னும் தேடி கண்டுபிடிக்கல அந்த கிருபையை. அதனால தான் நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அது இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இது இருக்கு, அது இல்லை. உனக்குன்னு ஒரு யூனிக் அனாயிண்டிங், உனக்குன்னு ஒரு யூனிக் டேலண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே தாளந்தை கொடுத்துட்டு ஆண்டவர் வெளியூருக்கு போகல. ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார். அவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதை 10ஆக்குனான். இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுத்தான். அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி 4ஆக்குனானா. ஆனா ஒரு தாளந்தை கொடுத்தான். இதெல்லாம் 5, 4, 2, 1 இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி டேலண்ட். அதுதான் அதுக்கு அடையாளம் தான். அதை கவுண்டுக்காக மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, அதை வித்தியாசப்படுத்தி சொல்ற. ஆனா இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் கொண்டு போய் அதை புதைச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் போல நீங்களும் அதை புதைச்சி வச்சுட்டு இன்னும் எழும்பி பிரகாசிக்க முடியாம இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை இன்றைக்கு மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதை நீங்க எழுப்புங்க, அதை தேடி கண்டுபிடிங்க. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, உனக்குன்னு என்ன கொடுத்திருக்கிறாரு அதை எடுத்துட்டு ஓடுன்னு சொல்றாரு. அடுத்தவனுக்குரியதை பார்த்து நீ எடுத்துட்டு ஓடினீன்னா உன்னால சக்சஸ் ஆக முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிருபைகள், தனித்தனி ஃபீல்டு. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் 5 ஃபீல்டில் இருப்பாங்க. மிஞ்சி போனால் 2 பேர் வேணா ஒரு ஃபீல்டில் இருப்பாங்களே தவிர மீதி எல்லாரும் ஒவ்வொரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க. அப்படின்னா எனக்குன்னு ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார். அதை பிடிச்சிட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஃபெயில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜெபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும்
அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும். சினைமையால் சொன்னால், என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சத்தை நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக, சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.